ஹாய் ஹலோ அனிம் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டூ லவ்ரிங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரல. நான் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான்லையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ லாலா சாமாட்ட நீ எப்படிமா அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுன்னு மாதிரி கேட்க, அதுக்கு லாலா சாமாமே நாங்கள் வந்து இந்த ஸ்கூலு பிரின்ஸிபல்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, அதனால ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கே நம்ம ஹீரோமே அந்த செய்கிறேன் பருவட்டுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோமே லாலா சாமாட்ட உன்னோட ஐடென்டி தெரியுற மாதிரி எந்த ஒரு வினோதமான விஷயத்தையுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு லாலா சாமாமே ஏங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே நீ ஏலிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட பீக்கையுமே நம்ம லாலா சாமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து டெவில் கிங்கிறது செஞ்ச பிரின்சஸ்ங்கிற விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாத மாதிரி சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்கணுமாமா, அதாவது நம்ம ரீட்டை வந்து சொல்கிறாப்லங்கிற மாதிரி சொல்லுது. அதோட நம்ம ஹீரோமே மற்றவங்க அட்ராக்ஷன் வந்து பெறுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லாலாசாமி ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனை வந்து டிராயிங் கிளாஸ் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம லாலாசாமி ஒரு வினோதமான பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போய் சாட்டை போய் காட்ட, அவருமே இது என்ன வகையான உயிரினங்கிற மாதிரி பார்த்துட்டு உன்னோட கிரியேட்டிவிட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட் சீன் பிடிபியில் தான் காட்டுறாங்க. நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே லாலாசாமே பால் த்ரோ பண்ணுறாங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில். அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இவன் எல்லாரோட அட்ராக்ஷனுமே பெறாளிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா பசங்களுமே கொலகானோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட டெஸ்க்குமே நம்ம லாலாசாமி உட்காந்துருக்காங்க. அதான் வந்து கொலகானோட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே லாலாசாமி கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இனிமேல் அட்ராக்ஷன் வாங்குற மாதிரியே வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க, நம்ம லாலாசாமி நான் இன்னுமே வந்து ஜாக்கிரதையாக வந்து நடந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோம்னா கையில் அவங்க கேஜெட் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு தெரியலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் வந்து அருணாச்சலம் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த லாக்கர் ரூம் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அருணாச்சலம் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோமே அந்த பொண்ணு நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோமே அதை கவனிக்காமல் புலம்பிக்கிட்டே போவான். பழைய நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோமே அப்படியே திரும்பிக்கிட்டே நான் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அருணாச்சலமே நீ இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ அருணாச்சலங்கிறத பார்த்தோன்னே நம்ம அருணாச்சலம் முன்னாடி போயிட்டு நான் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேருமே பேசுகிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே ஏதாச்சும் பேசணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட 2 பேருமே அட் அ டைமில் பேச, அதோட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நீ லாலாசாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்டு நான் அதுக்கு அதை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி நினைக்கிறான். அருணாச்சலனுமே லாலாசாமி வந்து ஒரு லவ்லியான பிரிட்டியான பொண்ணு, அவங்க எப்படி உங்க மேலே லவ்வில் விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்து பர்ஃபெக்டான கப்புள்ஸுங்கிற மாதிரி சொல்ல, கப்புள்ஸுங்கிற வார்த்தை கேட்டோடனே நம்ம ஹீரோ இடி விழுந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லாலாசாமுமே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு நம்ம அருணாச்சலனை பார்த்துட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறீங்கிற மாதிரி கேட்க, நம்ம அருணாச்சலன் அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அதில் லாலாசாமுமே நம்ம ஹீரோவை வாங்க வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அருணாச்சலன். அதோட வீட்டுக்கு வந்துமே அவன் வந்து பேயறிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்த சிஸ்டருமே இவன் சந்திரமுகி படத்தில் ஒரு வடிவேலு மாதிரியே இருக்காங்கிற மாதிரி கேட்க, பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா, டே தம்பி எதாவது பேசுப்பா, டே அதுக்கு லாலாசாமி தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட சிஸ்டருமே வந்து மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இவனை வந்து நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம், உனக்குமே வந்து வெளியே இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி லாலாசாமாட்ட சொல்ல, நம்ம லாலாசாமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம லாலாசாமே இதை வந்து எர்த்தோட சிட்டியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லாலாசாமாவை பார்த்த மற்றவங்களுமே இதனை காஸ்பிளே ட்ரெஸ் ரொம்ப வினோதமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கிட்ட நம்ம ஹீரோமே லாலாசாமாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதோட நம்ம லாலாசாமாட்ட இந்த ட்ரெஸ் ரொம்ப வீடாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம சிஸ்டருமே ஆமாம் நீ நார்மலான ட்ரெஸ்ஸை வேரி பண்ணினா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லாலாசாமி ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிகேயுமே மற்றவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸோட ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுது. பிகேயுமே நான் வேற ஒரு ட்ரெஸ்ஸாக மாற போகிறேங்கிற மாதிரி மாறுது. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இது வந்து பசங்க போகிற ட்ரெஸ் மாதிரி இருக்குது, இது நல்லா இல்லை, இது வேணாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸாக மாற அதை பார்த்து நம்ம ஹீரோமே வாயடைச்சு போயிடுறான். நம்ம சிஸ்டர் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாலாசாமா ஹீரோ இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோமே இது உண்மையான டேட்டாக மாறிடுமோங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட அவங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய விஷயத்த சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கேம்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஒரு கேம் பார்த்த லாலாசாமே இது என்ன மிஷினுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிஸ்டருமே இதுக்குள்ளே நம்ம வந்து காயின் போட்டு நமக்கு பிடிச்ச இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வெளியெடுத்துக்கலாம்,
அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பொம்மையை எடுத்து நம்ம லாலா சாமுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கின லாலா சாமே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இந்த சாதாரண பொம்மைக்கு வந்து இந்த அளவுக்கு ஹாப்பியாக அவரை நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி நினைக்கிறான். அதோட அவங்களுமே வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியமாகறான். என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம லாலா சாமோட ட்ரெஸ் வந்து கரையிற மாதிரி இருக்குது. பீக்கியுமே நான் நிறைய ட்ரெஸ்ஸாக மாறினால என்னோட எனர்ஜிலாம் போயிடுச்சு. இந்த ட்ரெஸ் மட்டும் வந்து போயிருச்சுன்னா லாலா சாம் வந்து நேக்கடாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோடனே 2 பேருமே வந்து ஆச்சரியமாகறாங்க. அதோட நம்ம ஹீரோமே லாலா சாமை ஒரு மறைவான பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி கூட்டின்னு ஓட ஆரம்பிச்சிடறான். அவரோட சிஸ்டருமே இந்த ட்ரெஸ் கடைக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே இவர் வந்து விட்டுறலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வழியாக வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே வந்து லாலா சாமை வந்து வச்சிடுறாங்க. அதோட நம்ம சிஸ்டருமே நான் வந்து உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தா அருணாச்சல் அங்கே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதோட வந்து நான் வந்து லாலா சாமாவோட இருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ லாலா சாமாவுமே வீட்டை அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்ல, அதோட நம்ம ஹீரோ அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டிங்க போங்கிற மாதிரி நினைக்கிறான். 4 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அவரோட சிஸ்டர் அருணாச்சல்கிட்ட வந்து லாலா சாமா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஜப்பான் வந்ததுனால அதை சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே சிஸ்டர் வந்து சொல்லாமல் நல்லா சமாளிக்கிறா. ஆனால் இது எந்த விஷயத்தையுமே வந்து மாற்றாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். லாலா சாமாமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது என்னங்கிற மாதிரி கேட்க, அதை பார்த்து நம்ம சிஸ்டருமே அதான் அக்வாரியம், அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, கடல்ற வாழ்கிற மீன்கள் அந்த மாதிரிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு லாலா சாமாமே அந்த இடத்துக்கு போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு வந்து அருணாச்சலமே வந்து கூப்பிடுறாங்க. அதோட அவங்களுமே வந்து அக்வாரியமுக்கு வந்துடுறாங்க. லாலா சாமாமே அங்கே இருக்கிற மீன்களை பார்த்துட்டு அதை ரொம்ப போய் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே அருணாச்சல்கிட்ட நீ மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்த விஷயத்துக்கும் இங்கே வந்த விஷயத்துக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அருணாச்சலமே அதனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசுகிற விஷயத்த பார்த்த நம்ம சிஸ்டருமே இங்கே என்னமோ ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் லாலா சாமாவை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ் ஆகிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோமே நாங்கள் 2 பேர் மட்டும் தானேங்கிற மாதிரி நினைக்கிறான். அதோட நம்ம ஹீரோமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேணா வந்து அங்கே போகலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம அருணாச்சலமே நம்ம ஹீரோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. லாலா சாமாவை தான் காட்டுறாங்க. அவங்களுமே ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு எட்டி பார்த்தா அங்கே கீழே பூரா மீன்களாக இருக்குது. அதோட இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சமான் பண்ணிட்டு இதான் எனர்ஜி பூஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூவி விடுறாங்க. அதை அந்த டேங்கில் போய் விழுந்தோன்னே அதில் இருக்கிற மீன்கள் எல்லாமே துள்ள ஆரம்பிச்சிருது. அதோட இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே என்னாச்சு அருணாச்சலங்கிற மாதிரி கேட்க அருணாச்சலமே நான் உன்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதோட அருணாச்சலமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சூப்பரான கப்புள்ஸ்ன்னு நான் சொன்னேன்லங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அருணாச்சல் அப்படி பேசுகிறாங்க. லாலா சாமா வந்து அழகானவங்க, நீ வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோமே என்னங்கிற மாதிரி ஆச்சரியமாகறான். அவர் அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிடில் ஸ்கூலில் வந்து யாருமே கண்டுக்காத அந்த ஒரு செடியை வந்து நீ வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்ட, அப்போ தான் உன்னோட கைண்ட் ஹார்ட்டடை வந்து நான் வந்து பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோவே அதான் அப்போ வந்து என்னை வந்து நல்ல விதமாக பேசினாங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். அவனாச்சும் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு அப்போலேருந்து தான் உன் நல்ல மனசு வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் பாலாடிக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த தொட்டியில் இருந்த மீன்கள்லாம் வெளியே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை அந்த மீன் பராமரிக்கிறதும் பார்த்துட்டு வந்து பதறிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம நல்லா சொன்னோமே ஏன் பதறீங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த மீன் பராமரிக்கிறதுமே தண்ணி இல்லைன்னா அந்த மீன்லாம் வந்து இறந்து போயிருங்கிற மாதிரி சொல்ல, அதோட நம்ம லாலா சாமாமே ஒரு டிவைஸை சமன் பண்ணிட்டு இதுலேருந்து இன்ஃபினிட்டியாக தண்ணி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி இதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. லாலா சாமாவுமே அதில் குதிக்கலான்னு போகும்போது மீன் பராமரிக்கிறவருமே உன்னோட பேரண்ட்ஸ் சொல்லித்தர இல்லையா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தண்ணியில் குதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவருமே ஜட்டி போட்டு வந்து நின்றுட்டுருக்க. அதோட அது கேட்ட லாலா சாமாவுமே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தண்ணியில் குதிக்கிறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே அவங்க வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே நானுமே அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணாச்சலனோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணுறாங்க. அதை கேட்ட அருணாச்சலனுமே ஆச்சரியமாகறாங்க. அதோட இந்த பக்கம் மீன் பார்த்துட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. நம்ம ஹீரோவுமே இதான் சரியான சமயம் ப்ரப்போஸ் பண்ணிடுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தலைமையில் வந்து ஒரு மீன் விழுகுது. யாரை நீ அடிச்சிட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்கே தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி மேலே வர மீன் மேலே நம்ம ஆலாசமாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஆலாசமாக பார்த்த அருணாச்சலமே ஏன் நேக்கடாக இருக்கீங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ நம்ம இங்கே நின்றோம்னா நம்ம மேலே வந்து தண்ணி அடிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணாச்சலனை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் அவங்க மேலே வந்து தண்ணி அடிச்சிருது. அந்த தண்ணி அந்த பில்டிங் முழுக்க நிரம்பி வெளியே வருது. அதோட சாயங்கால நேரம் காட்டுறாங்க. 4 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சிஸ்டர் ஹீரோட்ட
நீனும் ஹருணாச்சன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வரக்காக ஹீரோவும் லாலாசாமும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹருணாச்சனுக்கு என் மேலே இருந்த தப்பான எண்ணத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணிட்டேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் பேசினால நாங்கள் 2 பேரும் இன்னுமே நெருக்கமாயிட்டோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ வந்து ஹருணாச்சனுமே வராங்க. அதோட லாலாசாமை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிளெஸ் ஆகிட்டே குட் மார்னிங் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே ஹருணாச்சன் பக்கத்தில் போய் பேசலான்னு ஓடி போகிறான். அப்போ வந்து கல் தடிக்கி நம்ம ஹருணாச்சன் மேலே விழுந்துடுறான். அதை பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸாக இருக்குமா, அதை பார்த்த ஹருணாச்சனுமே நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோமே அழுதுகிட்டே, இப்போ தானே நான் கஷ்டப்பட்டு என் மேலே இருந்த தப்பான அபிப்பிராயத்தை மாற்றினேன், இப்போ இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமையும் மிஸ்டீரியஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் அந்த அனிமையை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டும் லைக் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் மிஸ்டீரியஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த அனிமிக்கு ஒவ்வொரு எபிசோடுக்குமே கொஞ்ச நாள் கேப் விட்டு வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் கண்டினியூ வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் கண்டினியூவாக பார்க்கலாம். என்னோட நிலைமையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் சூப்பரான அனிமேட்டட் சீரிஸில் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கேனிக்ஸ் தமிழ் சேனல்.